ஹாய், வெல்கம் டு ராவி சுரேஷ் சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அவுல் வச்சு அவுல் உப்புமா செய்ய போகிறோம். சிம்பிள் அண்டு ஈஸியாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த பவுலில் ஒரு பவுல் அவுல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவுல் தான் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை அவுல் வந்து நம்ம நல்லா அலசிட்டு வந்துடலாம். ஒரு 3-4 டைம் நல்லா இந்த வெள்ளை அவுலை அலசிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அவுல் வந்து ஒரு 4-5 டைம் நல்லா கழுவிட்டு வந்துட்டோம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அதில் இருக்க அழுக்கு எல்லாமே போயிடுச்சு. இப்போ 4-5 தடவை நல்லா நம்ம கழுவிட்டோம். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நான் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை லைட்டாக தெளித்து பாருங்கள், லைட்டாக புளி தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம். அப்படியே லைட்டாக இதில் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். அவுல் கழுவி இருக்கோம், அந்த தண்ணியிலே கொஞ்சம் அவுல் ஊறிடும். அதோடு நம்ம புளி தண்ணி வேறு மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் நல்லா ஊறிடும். நல்லா அடி வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நல்லா ஊறட்டும். அவள் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நல்லா அமுக்கி விட்டு வச்சிடலாம். அவள் ஊறட்டோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா அவள் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அவள் 10 நிமிஷம் ஊறிடுச்சு. நம்ம எடுத்து நடுவில் இப்படி நல்லா கிளறி விட்டுக்குவோம். கிளறி பார்த்தா தெரியும், தண்ணி இருக்கா என்னன்னு தெரியும். லைட்டாக தண்ணி இருக்குது. நல்லா அடி வரைக்கும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கையில் அமுத்தி பார்த்திங்கன்னா தெரியும், அவள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் அவளுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சு இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு அடுத்து வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்புலாம் நிறைய போட்டோம்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பருப்பு நாங்காட்டி 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் 2 சிரி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம புளி போட்டு மஞ்சள் போட்டு ஊற வச்சு அவுல் போட்டுக்கலாம். அவுல் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அவுலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அவுல் உப்புமா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அவுல் உப்புமா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்.